உதயநிதி பேசுறார். நீங்க கத்துறீங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. திரு உதயநிதி அவர்களே, இப்ப இங்க கத்துறதெல்லாம் கொஞ்சம் தொலைக்காட்சி மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்லல, பொதுமக்கள் சொல்றாங்க. திரு உதயநிதி அவர்களே, நான் எந்த இடத்துலயும் உங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லல, எந்த இடத்துலயும் பெயரை குறிப்பிட்டு சொல்லல. நீங்க வேணாலும், நான் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். எந்த இடத்திலேயாவது உங்கள் பெயரை உச்சரித்தனா அதுல என்ன சொன்னேன்? பால்டால் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பண்ணணும், பால்டால் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நாம ஏதாவது பெயர் சொன்னோமா? அப்புறம் ஏப்பா என்னை பத்தி பேசுற? நான் ஏதாவது பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருந்தா நீங்க பேசுவது சரி. நான் யாருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா எங்க அப்பா குதிரைக்குள்ள தெரிவிச்சிட்டார், அவரே போட்டு உடைச்சிட்டார். இப்ப என் மீது சொல்லிட்டு இருக்கார் பால்டால் பழனிசாமின்னு. சரி, அந்த பேர்ல தான் நீ குடிச்சிருப்பியணுமோ? அந்த பேர் எங்களுக்கு தெரியல, என்ன என்ன பிராண்ட் நமக்கு தெரியாது, தெரியுமா? திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தா நாங்க ஆமோதிப்போம். அரசியல் நீதியாக நீங்கள் பேசினால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும்.